ஹாய் மக்களே வணக்கம். நம்ம சோழன் வழக்கம் போல ரகலை பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, எதனா செய்யுங்க அப்படின்னுவாரு. நிலா என்ன சும்மா கத்திட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பசிக்குதுன்னா போய் வெளியே சாப்பிடுங்க, நானும் பாண்டிங்க எதனா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்றாங்க. சமையல் ரூம்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, மாவு இல்லை, என்ன செய்யறதுனே தெரியல. சரி நிலா என்ன சொல்றாங்க, நம்ம கோதுமை தோசை சுட்டு சாப்பிடலாமா, தேங்காய் சட்னி அரைக்கிறேன்றாங்க. உடனே சோழன் ஐயோ தேங்காய் சட்னியா, எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு நைட்டில் ஆகாது, எனக்கு வேண்டவே வேண்டாம்னு அடம் பிடிக்கிறாரு. என்னங்க வீட்டில் இருக்கிறதா சாப்பிடணும், இது வேணாம் அது வேணான்னு சொல்றீங்க, ஒழுங்கு மரியாதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் என் தலையெழுத்து, ஏன் இப்படி பண்ணுறாலேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பாண்டியன் ஒழுங்கு மரியாதையே கம்முன்னு இருந்தேன், கம்முன்னு இருச்சோ, ஒழுங்கு மரியாதை கம்முன்னு இருச்சோடா, ஏன்னா அது செய்யறது கூட அவங்க செய்ய மாட்டாங்க, வாய் முட்டு பேசாம இரு, அவங்க என்ன செய்கிறாங்களோ செஞ்சு தட்டும் அண்ணி, நம்ம சாப்பிட்லான்னு சொல்கிறாரு பாண்டியன். இப்படி இவங்களாம் பேசிக்கிட்டு சொல்ல நம்ம சேரன் வந்துடுறாரு. சேரனை பார்த்தோன்னே சேரன் வர சார் ரொம்ப சுகமாக வராரு. சோழன் கேட்குறேன், என்னன்னா ஜாலியாக இருந்தியா, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே அவரும் பீச்சுக்கு போனோம்டா, பீச்சுக்கு போனீங்களா, செம்ம ஜாலி தான், என்ன பேசுனீங்க, என்ன பண்ணீங்க, நல்லா ஜாலியாக இருந்தீங்களான்னு கேட்குறேன். எல்லாம் ஜாலியாக இருந்தோம்ப்பா, வேற எங்கேயும் போகல, நேராக வந்துட்டோம் அப்படின்றாங்க. உடனே நிலா என்னங்க சும்மா இதெல்லாம் சின்ன பிள்ளை தாம்மா அவங்களை கேட்டுட்ருக்கேன், அவங்க ஜாலியாக என்னென்னவோ பேசியிருப்பாங்க, நிலா எங்கள் நிலா அவங்க வீட்டிலே விட்டு வந்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றியே நம்ம சேர நினச்சிட்டே இருந்தார். அவர் நைட்டு சரியாகவே தூங்கலை. பொழுது விடிஞ்சு 4-5 ரவுடிங்க கையில் கட்டோட வராங்க. நம்ம நடேசா என்கிட்ட கேட்குறாங்க, இங்கே வீடு கட்டி தராரு, சேரன் வீடு எங்கன்னு கேட்குறாங்க. என் புள்ள தான் சேரன், வாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. சேரா உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கடா, வீடெல்லாம் கட்டி தரணுமா, கேள்டானோன்னா அவங்கள பார்த்தா வீடு கட்டி தர கேட்குற மாதிரி இல்லை, தகராறு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்கள பார்த்தாலே ஷாக் ஆகிடாரு நம்ம சேரன். எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு, அங்கே என்னை அடிச்சுட்டு வந்துட்டு இங்கே ஜாலியாக இருக்கியான்னு சொல்லிட்டு கை கலப்பாக சண்டைக்கு வராங்க. இதை பார்த்தா நடேசன் அவன் மேலே கையை வச்ச, ஏற்கனவே ஒரு கை உடச்சி அமைச்சிருக்கான், இன்னொரு கையும் உடச்சிடும், போங்கடா பழலாம் தட்டிடுவேன்றாரு. இந்த நேரத்தில் சோழன் பாண்டியன் எல்லாமே திருப்பி அவங்க கிட்ட சண்டைக்கு வராங்க. உடனே சேரனும் அவங்கள அடிச்சு திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. சேரனை பார்த்து சோழன் பாண்டியெல்லாம் பயந்துடுறாங்க. என்னடா அண்ணனுக்குள்ள எவ்வளவு சேர்ந்தா, வர அண்ணன் பார்த்தா பயமா இருக்கு, இவ்வளவு வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல நடந்த விஷயம் என்னன்னு கேட்குறாங்க. உடனே சேரன் சொல்றாரு, நானும் சந்தாவும் பீச்சுக்கு போனோம்டா, அந்த நேரத்தில் ரவுடி பசங்க தப்பா பேசினாங்க, அது மாதிரிலாம் பேசாதீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, தவறா பேசாதீங்கன்னு சொன்ன. சந்தா பயந்துட்டா. இவங்க அப்பயும் எங்களை துரத்திட்டு விடவே இல்லை, வம்புக்கு வந்தாங்க, அதனால தான் நான் எல்லாம் அடித்து காலி பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. இதை பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அண்ணனுக்குள்ளே இவ்வளோ ஹீரோசம், இவ்வளோ வீரனாக இருக்காரு, ரொம்ப இனிமேல் பார்த்தா நடந்துக்கணும். சோழனும் பாண்டியனும் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, நம்ம பல்லவனை 2 எபிசோடாக காட்டவே இல்லை மக்களே. பாண்டியன் கேரேஜில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா கடை நல்லா மாற்றி அமைக்கணும்ல, அதனால அந்த வேலைக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காரு பொருள். அந்த நேரத்தில் வானதி வராங்க. எப்பவுமே வானதி தகடபா மாரி தொன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துறாங்க. இதை பார்த்து பாண்டி கேட்குறேன், என்னாச்சு வானதி, ஏன் எதுவுமே பேச மாட்டேற, கும்பிட்டுருக்க கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க. உடனே கண்ணாக்கிட்ட சொல்லி எதனா வாங்கிட்டு வா வானத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டான்றாங்க. உடனே பாண்டியன் ரொம்ப அன்பாக என்ன பண்ணுறாரு, என்னாச்சுடி, ஏன்டி என்கிட்ட பேச மாட்டேற, உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பாசமாக கேட்குறாரு. அந்த நேரத்தில் தான் வானதி பாண்டியன் முகத்தை பார்க்குறாங்க மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.